எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சாலிடேஷன். அதாவது மேடமன் கொட்டி நம்ம இதுக செய்வோம் தண்ணி விட்டு. அதோட ப்ராசஸ் எப்படி, அதில் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்சாலிடேஷனுங்கிறது எங்கெங்கெல்லாம் பண்ணுவோன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கருங்கல் பில்டிங்கோ இல்லை போஸ்ட் பில்டிங்கோ, கருங்கல் பில்டிங்காக இருந்தால் அந்த கருங்கலுக்கு வாணி எடுத்து கருங்கல்லாம் கட்டிட்டு மீதி இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, மண் போட்டு. அப்போ நம்ம கன்சாலிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி போஸ்ட் பில்டிங் எடுத்துட்டோம்னா போஸ்ட்டு ஃபூட்டிங் போட்டு போஸ்ட் நிறுத்தி போஸ்ட்டு காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அதில் மண்ணெல்லாம் உள்ளே கொட்டி அதை கன்சாலிடேஷன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கன்சாலிடேஷன். அடுத்து எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளென்த் பீம் போட்டு நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டுன்னு ஒன்று வைப்போம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரோட் லெவல்லேருந்து 3 அடி 2 அடி அந்த மாதிரி ஹைட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஹைட்டுக்குள்ளே பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கிரேவல் மேடமண்ணை கொட்டிட்டு அதில் பண்ணுறது கன்சாலிடேஷனோட செகண்ட் ப்ராசஸ். இந்த 2 டைம் தான் நம்ம பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம கன்சாலிடேஷன் பண்ணுவோம். இப்போது நம்ம ஏன் கன்சாலிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்னு ஒன்று கட்டுறோம், அதில் மண் கொட்டுறோம், மேடமண்ணை கொட்டுறோம். மேடமண்ணை கொட்டும்போது அதில் நிறைய கேப்ஸ் இருக்கும், நிறைய ஏர் மாலிகுல்ஸ் உள்ளே இருக்கும், கேப் நிறையா இருக்கும். அந்த கேப்பெல்லாம் நம்ம சுத்தமாக எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம மண்ணில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது ஈரமாகும்போது ஃபுல்லாக போய் செட்டில் ஆகும். கீழே இதுக்கு கேப் ஃபுல்லாக செட்டில் ஆகும்போது கீழே இருக்க கேப்பெல்லாம் ஈஸியாக ஃபில் ஆகிடும். இதுக்கு தான் நம்ம கன்சாலிடேஷன் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மேசனும் மம்டியாலாம் வச்சு நம்ம மேடமண்ணை ஃபுல்லாக கொட்டி பாத்தி மாதிரி கட்டி உள்ளே தண்ணி விட்டு நம்ம கடப்பாதை வச்சு நல்லா குத்தி ஆட்டும்போது, ஆசிலேட் பண்ணும்போது இருக்க கேப் எல்லாமே போய் ஃபில் ஆகும். ஃபில் ஆகும்போது ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். அதனால தான் நம்ம கன்சாலிடேஷன் பண்ணுறோம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இதை பண்ணாமல் விட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்களேன். இது பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் பில்டிங்கெல்லாம் முடிச்சிருக்கீங்க, முடிச்சுட்டு டைல்லாம் போட்டதுக்கப்புறம் இது ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா கீழே இறங்கும், டைல்ஸ் இறங்கும், பிளவு வரும், வீட்டுக்கு நடுவில் பிளவு வரும், கிராக்ஸ் வரும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். கன்சாலிடேஷன் நீட்டாக பண்ணலைன்னா வீடு ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கன்சாலிடேஷன் ப்ராசஸ்ங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் கட்டுமானம் கட்டும்போது, பிரிக் ஒர்க் பண்ணும்போதோ, பூச்சி வேலை பண்ணும்போது கூட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கன்சாலிடேஷன் பண்ணும்போது நீங்கள் வீட்டுக்காரங்க கண்டிப்பாக சைட்டில் இருக்கணும். ஏன்னா நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மேஸ்திரிங்களை கன்சாலிடேஷன் பண்ணுறாங்க பேரில் மேடமண்ணை போட்டுக்குவாங்க, போட்டுட்டு தண்ணி விட்டு அதுவே தண்ணியே இறங்கும். அப்படியே விடுறவங்களும் இருக்காங்க, இல்லை ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு விடுறவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2லேருந்து 3 டைம் பண்ணணும். ஒவ்வொரு அந்த மேடமண்ணு பார்த்திங்கன்னா அதை பொறுத்து மாறும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பாத்தி கட்டி தண்ணி விடுறோம், கன்சல்டேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 அடி இருக்குதுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 5 இன்ச்சு கீழே இறங்கணும். அப்படி இறங்கலங்கும்போது அந்த மண்ணோட தன்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம ஒரு சேஃப்டிக்காக இன்னொரு டைம் பண்ணுறது நம்ம பெட்டராக இருக்கும். ஸோ கன்சல்டேஷன் 1 டைம் பண்ணி நிறுத்துறதை விட 2லேருந்து 3 டைம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 3 அடி செவத்துக்கே நான் சொல்கிறேன். இல்லை இந்த பேஸ்மெண்ட்ஸ் ஹைட்டுங்க சார், என்னோடய சைட்டு ரோட கூட கீழே இறங்கியிருக்கு அப்படின்னீங்கன்னா, உங்கள் பேஸ்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 அடி இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் 2லேருந்து 3 டைம் இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணணும். அதாவது 3 அடி மண்ணு கொட்டிட்டு 2 டைம் கன்சல்டேஷன் பண்ணணும். அது காஞ்சதுக்கப்புறம், காஞ்சதுன்னா ரொம்ப காஞ்சிடக்கூடாது, முதன்னு போயிடக்கூடாது. ஒரு நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் 3 அடிக்கு மண்ணு கொட்டிட்டு மறுபடியும் 2 டைம் கன்சல்டேஷன் பண்ணணும். மீதுக்கு 1 அடி மறுபடியும் போட்டு மறுபடியும் கன்சல்டேஷன் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நீட்டாக போகும். அதை விட்டுட்டு 7 அடிக்கு ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபுல்லாக இறங்காது. கீழேலாம் ஒன்றும் வேக்கன்ட் ஸ்பேஸ், அதாவது காலி இடம் ரொம்ப அதிகமாக கீழேலாம் ஃபில்லிங் ஆகிருக்காது. அதே மாதிரி 7 அடிக்கு போட்டு தண்ணி விட்டு இது பண்ணும்போது குழந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது நீங்கள் பேஸ்மெண்ட் கட்டியிருக்கீங்கல்ல, அதில் கிராக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை நம்ம பார்த்துட்டு இப்பயே மாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நம்ம கவனிக்க விட்டுட்டோன்னு வைங்களேன், ஏன்னா பின்னாடி சைடு கூட கிராக் வந்திருக்கலாம், அதை நம்ம கவனிக்கலன்னு வைங்களேன், அது நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் மேலே ஏற்றுனதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும். ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. 3 அடிக்கு விட்டு கன்சல்டேஷன் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க, அவ்வளோதானா சார் நம்ம ஜல்லி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் கிடையாது. கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எர்த்ராமிங் மிஷின் ஒன்று இருக்குது, அதை ஓட்டலாம், இல்லை திம்ஸை வச்சு தட்டணும். ஏன் அப்படி தட்டுறோம் அப்படின்னா, நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கீழே இது பண்ணியிருப்பீங்க, ஆனால் மேலே கிட்டத்தட்ட ஒரு 1 அடி கிட்ட கண்டிப்பாக கேப் இருக்கும்.
அதெல்லாம் நம்ம செட்டில் பண்ணுங்கும்போது நம்ம வந்து மேல் லேயரில் தட்டணும். ஓகேவா? அது வந்து நம்ம வந்து திம்ஸை வச்சு தட்டணும் அப்படின்னா அது வந்து மேனுவலாக தட்டுறது. இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா எர்த்தாமர் மிஷின் ஒன்று இருக்கும். அது வந்து வாடகைக்கே கிடைக்கும். அதை வாங்கி ஓட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3/4 அடி வரையும் வந்து அது நல்லா வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த கேப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஃபில் ஆகிடும். அடுத்தது இப்போ நம்ம எர்த்தாமர் ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜல்லி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது நிறைய பேர் வந்து பண்ணாமல் விட்டுறாங்க. ஆனால் வந்து அப்படி பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீட்லையும் நம்ம பண்ணியாக வேண்டிய விஷயம். ரொம்ப பெரிய செலவெலாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதையாவது வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பில்டிங்கில் வந்து கரையான்லாம் ஏதும், பூச்சிலாம் வரும், எறும்பு வரும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இப்பயே வந்து கரையான் கொல்லி, அதாவது வந்து ஆன்டி டெர்மைட்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இப்பயே பண்ணி ஆகணும் பேஸ்மெண்ட் லெவல்லையே. அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையிலேயே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. எதை வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம அதை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ரேஷியோ அதிலே சொல்லுவாங்க. நம்ம அதாவது வந்து 1 லிட்டரு கேனுக்கு வந்து 20 லிட்டரு வாட்ரு யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கெமிக்கலை வச்சு மாறும் அது. அந்த மாதிரி நம்ம கலந்து சைட்டில் வந்து எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு, அதாவது மண்ணை கொட்டி எல்லாம் தட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, நீட்டாக இருக்கும். அதில் வந்து 1 அடிக்கு 1 சின்ன சின்னதாக கடப்பா அதில் ஓட்ட மாதிரி போட்டுவிட்டு அதில் வந்து அந்த சொல்யூஷன் ஊற்றி நம்ம வந்து இது ஆன்டி டெர்மைட் சொல்யூஷன் பண்ணணும். நம்ம இது பண்ணால் தான் வந்து பின்னாடி வந்து இந்த கரையான் பிரச்சனை, எறும்பு பிரச்சனை உங்களுக்கு வராது. இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.